ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு இந்த சிவப்பு கலர் ஹேர் ஆயிலை பெர்ஃபெக்ட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். நம்ம எந்த ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே கரெக்டான பதத்துல நம்ம ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சிவப்பு கலர் ஹேர் ஆயிலை என்னென்ன பொருட்கள் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு பொருள் தான் நம்ம போட போறோம். வாங்க என்ன ஹேர் ஆயில் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சிவப்பு கலர் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து இடிக்கல் எடுத்திருக்கேன். நீங்க மிக்ஸி ஜார் கூட எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் அளவு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தை வந்து நல்லா நைஸா பொடி பண்ணிக்கலாம். இந்த வெந்தயத்தை வந்து இந்த ஹேர் ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுக்கு ஹேர் growth நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஸ்கேல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து அதோட அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முடிகள் வளர்றத நீங்களே பாப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வெந்தயத்துல அவ்வளோ பலன்கள் இருக்குது. இப்ப இதை நம்ம வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். இப்ப நான் வந்து 100 ml ஆயில் காய்ச்சறதுக்காக நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அளவுகள் வந்து கரெக்டா, பொருட்களோட அளவுகள் வந்து கரெக்டா நம்ம எடுத்துக்கணுங்க. அப்பதான் அந்த ஹேர் ஆயிலோட முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நான் இதுல வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் மட்டுமே நான் சேர்த்துக்க போறேன். பாருங்க, 100 ml அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதுல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தயத்தோட தூளை சேர்த்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெந்தயத்தோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோங்க. இந்த 2 பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதுதான் பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயிலுக்கு வந்து நல்ல கலரை கொடுக்கும். நான் பாருங்க இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். 100 mlக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில இந்த வேம்பாலம் பட்டையில சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி பிரச்சனைகள் நிறையவே தீருங்க. அதாவது நம்மளுக்கு முடி உதிர்தல், அதே மாதிரி நம்ம முடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்னஸ் ஆகும் பாருங்க எண்டுல, அது இல்லாம பாத்துக்கும். இளநரை வராம பாதுகாக்கும். பொடுகு, பெயின் தொல்லை எதுவா இருந்தாலுமே இந்த வேம்பாலம் பட்டை சேர்க்கிறதுனால எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே சொல்யூஷனா இந்த வேம்பாலம் பட்டை இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே அப்படியே நிரந்தரமா கருப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி முடி நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த வேம்பாலம் பட்டை வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு நசுக்கி விட்டு போட்டோம் அப்படின்னா எண்ணெயில வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து அப்சர்வ் ஆயிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமத்துக்கும் இது சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா வந்து சரும தொற்றுக்கள் எதுவும் வராம இந்த எண்ணெயை பூசினோம்னா நம்மளுக்கு சரும தொற்றுக்கள் எதுவும் வராது. இதை வந்து அழகு சாதனங்கள்லயும் பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த வேம்பாலம் பட்டையில நிறைய ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு இந்த வேம்பாலம் பட்டையும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து தேங்காய் எண்ணெயில சேர்த்துக்கலாம். 100 mlக்கு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கடாயில போட்டு காய்ச்சியும் நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். டபுள் பாயில் மெத்தட்லயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைன்னா இதை வந்து அப்படியே வந்து வெயில்ல வந்து ஒரு வாரம் வச்சு எடுத்தும் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை டபுள் பாயில் மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறேன். எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து டபுள் பாயில் பண்ணணும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி சூடாகிற வரைக்கும் இந்த வேம்பாலம் பட்டை வந்து இந்த ஆயில்ல வந்து அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, நம்ம எண்ணெயை காய்ச்சவே இல்லை, ஆனா கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிட்டு வருது, ரெட் கலரா. இதை வந்து நம்ம வெயில்ல வச்சு எடுத்தாலுமே இதோட கலர் ஃபுல்லாவே இதுல இறங்கிருங்க. அதோட பயன்களும் ஃபுல்லா இந்த ஹேர் ஆயில்ல இறங்கிரும். அந்த அளவுக்கு இந்த வேம்பாலம் பட்டை வந்து நம்மளுடைய ஹேர் growthக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி சூடாகட்டும்.
அது வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல கலர் பாருங்க ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. ஊறட்டும். தண்ணியில பாருங்க பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆயில் எடுத்து நம்ம இந்த தண்ணியில வச்சிடலாம். இந்த மாதிரி கொரடா வச்சு நம்ம இதை அப்படி வைக்கலாம். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது டைரக்டாவும் நம்ம சூடு பண்ணலாம். இந்த மெத்தட்ல பண்ணாலுமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. நம்மளோட இஷ்டம் எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வெயில்ல வச்சு கூட எடுத்துக்கலாம். 3 விதமாவே இந்த வேம்பாளம்பட்டை ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதோட நீங்க வந்து கருஞ்சீரகம் கூட சேர்த்து பண்ணலாங்க. கருஞ்சீரகம், வெந்தயம், இந்த வேம்பாளம்பட்டை 3 மட்டுமே போட்டு செய்யலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு வேம்பாளம்பட்டையில நம்மளுடைய முடியை கருமையாக்கக்கூடிய நிறைய பயன்கள் வந்து இருக்குது. என்ன சூடாகட்டும். நல்லா பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி இதை வந்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெந்தயம் தூள் போட்டிருக்கிறதுனால அடியில போய் தங்கிரும். லைட்டா கொதி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயிலை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். பாருங்க ஆயில் நல்லா சூடாகி லைட்டா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆயிலை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம வெளியில எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வெளியில வச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆறட்டும். அதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு திக்கா ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. கலர் பாருங்க சிகப்பு கலர் எப்படி சிகப்பு கலரா மாறி இருக்கு. இந்த ஹேர் ஆயிலை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் பாத்தீங்கன்னா நல்லா குபு குபுன்னு வளர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வெள்ளை முடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இப்போ இதை நான் வந்து வேற ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். நீங்க இந்த ஹேர் ஆயிலை வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு வேம்பாளம்பட்டை வந்து ஆயில்ல ஊறுதோ அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால நான் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணும்போது வடிகட்டிக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலால வடிகட்டினோம்னாலே உங்களுக்கு மேலால வடிகட்டினாலே போதும். நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயத்தோட நான் சேர்த்து போட்டேன். பாருங்க நம்மளுக்கு 100 ml ஹேர் ஆயில் வந்து இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயமும் வேம்பாளம்பட்டையும் இதுக்குள்ளாரையே இருக்கு. இது ஊற ஊற நம்மளுக்கு வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து கொஞ்சமா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேல உங்களுக்கு அடியில தங்கிரும் இல்லையா, அதுக்கப்புறமா நீங்க எடுத்து இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமா தான் கிடைக்கும். உங்களுக்கு திப்பி எல்லாம் கிடைக்காது. இங்க பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி ஹேர்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிருங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 2 hours வச்சிருந்துட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ரெகுலரா ஹேர் ஆயில் யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த வேம்பாளம்பட்டையோட ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% கிடைக்கும். நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. லைக் பண்ணிக்கோங்க.